ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் லூக்கா 12 அதிகாரம் வசனம் 7. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு மீ. நீங்கள் எனக்கு விசேஷித்தமானவன், நீ எனக்கு விசேஷித்தமானவள் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையிலே சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, லூக்கா 12 அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். சந்தையிலெல்லாம் இந்த குருவிகளை விற்கிற காலங்கள் இருக்கிறது. இப்போ அது பெட் பேர்ட்ஸா மாறிவிட்டது. ஒரு சில இந்த பறவைகள் எல்லாம் இந்த தூக்கணாங்குருவி என்று சொல்லுவார்கள். இந்த குருவி வீடுகளிலே ஒரு சில சின்ன அளவிலான மரங்களிலே அது கூடு கட்டுகிறதை நாம் பார்த்திருக்க முடியும். அப்போ சொல்றாரு, அந்த மாதிரி சந்தையில விற்கப்படுகிற அந்த குருவிகளை கூட தேவன் மறக்கிறது இல்லையா. அப்ப சொல்றாரு, அந்த குருவிகளையே மறக்காத நான் அந்த குருவிகளை விட நீங்கள் எனக்கு விசேஷித்தமானவர்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த சந்தையில் விற்கப்படுகிற அந்த குருவிகளை நான் மறப்பதில்லை, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் எனக்கு விசேஷித்தமானவன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு விசேஷித்தமானவன் சொன்னா, ஒருத்தங்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும், இஷ்டம் என்று சொன்னால் நம்ம அவங்கள நினச்சிட்டே இருப்போம், யோசிச்சுட்டே இருப்போம் அவங்கள பற்றி, அவங்க என்ன சொன்னாங்க, என்ன பேசினாங்க என்று சொல்லி. தேவன் சொல்றாரு, நீ எனக்கு ரொம்ப விசேஷித்தமானவன், உன் தலையில் எவ்வளவு முடி இருக்கிறது என்று சொல்லி கூட எனக்கு கணக்கு தெரியும் என்று சொல்லி அவ்வளவு விசேஷமாய் தேவன் நம்மை நினைக்கிறதை இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. நம்மளை எந்த அளவுக்கு அவர் மிக மேன்மைப்படுத்தி நம்மளை அவ்வளோ பாதுகாப்பாய் கண்ணும் கருத்துமாய் நம்ம மேல கவனத்தை வைத்து அவர் சொல்றாரு, நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாரு. ஏசாயா 43 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது 3-4 வசனங்களிலே இந்த வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். அப்ப சொல்றாரு, அவர் மட்டும்தான் பரிசுத்தர், அவர் தான் பரிசுத்தர். அவர் சொல்றார், நான் பரிசுத்தர் மட்டும் இல்ல, நான் உன்னை தப்புவிக்கிறவன், நான் உன்னை தப்புவிக்கிறவர், நான் தான் உன்னை ரட்சிக்கிறவர். ஐ அம் யுவர் ரெஸ்கியூர், நான் தான் உன்னை விடுவிக்கிறவர். இப்ப சொல்றாரு, ரட்சிக்கிறவமாய் இருக்கிற உன் தேவனாகி கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன் என்று சொல்லுகிறது. அந்த 3வது வசனம் அப்படி சொல்லுது. அவர் என்ன சொல்றாரு, உன்னை நான் மீட்டு கொள்ளணும், இப்போ உனக்காவது ஏதாவது நான் செய்யணும்னு சொன்னா, அப்ப சொல்றாரு ஏசப்பா, இந்த புவியியல் ரீதியா நம்ம சொல்ல ஜியோகிராபிக்கலி நம்ம இதை பேசணும்னு சொன்னா, சொல்ற நாட்டுக்கு நாடு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொன்னா, இஸ்ரேலுக்காக நான் வேற ஒரு நாட்டை கூட நான் கொடுப்பேன். அந்த மாதிரி அப்ப சொல்றாரு, உன்னை அந்த இடத்துல வைத்து தேவன் சொல்லுகிறார், உனக்கு ஈடாக நான் எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 4வது வசனம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால்
உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறபடினால if you have to exchange something for you, I will do that. கர்த்தர் சொல்றாரு. இந்த எத்தியோப்பியா சேபா எல்லாம் அதனுடைய வளமை செழுமையை அந்த காலத்தில் அது குறிப்பிடுகிறதை நாம் காண முடியும். அதில் இருந்த மேன்மைகளை அதெல்லாம் அதுக்கு ஈடா அது கொடுத்துட்டு நான் உன்னை மீட்டுக்கொள்வேன்னு கூட தேவன் சொல்றார். அப்படிதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிமையின் கர்த்தர் மாறாத தேவன். அவர் சொல்றாரு, நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். அல்லேலூயா. தேவன் சொல்றார், நான் உன்னை விட்டுட மாட்டேன், நீ எனக்கு விசேஷித்தமானவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனாகி கர்த்தர் நம்மிடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், யூ ஆர் ஸ்பெஷல் டு மீ. நீங்க யோசித்து பார்க்கிறீங்களா? கர்த்தர் கருவிலே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த வெளியேறப்பட்ட ரத்தம் நம்மை கழுவி நம்மளை பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது. யூ ஆர் a holy one. நீங்க பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகள். நினைச்சு பார்த்துருக்கிறீங்களா? அதை இந்த பூமியில நம்ம ஜஸ்ட் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றல்ல. யூ ஆர் an ambassador for Christ in this earth. நீ விசேஷித்தமானவன். ஒரு அம்பாசிடருடைய கனம், மேன்மை, அதிகாரம், அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கிறது? மகா பெரிய ஆசீர்வாதம். நீ பரலோகத்துக்கு தூதுவனா இந்த பூமியில் இருந்து கொண்டிருக்கிறாய். எவ்வளோ விசேஷித்தமானவன். நம்முடைய மேல இருந்த அழுக்கெல்லாவற்றை எடுத்துட்டு அவர் பரிசுத்தத்தை பூத்தி விட்டுருக்கிறாரு. நீ எவ்வளோ விசேஷித்தமானவன். அது மட்டும் இல்லை, அந்த மகிமையின் தேவனே உனக்குள்ள வந்து வாசம் பண்றாரு. நீ எவ்வளோ விசேஷித்தமானவன். How special you are. The mighty anointing, அந்த அனாயிண்டிங், அந்த பிரசன்ஸ் இருக்குது, அந்த மகிமை, அந்த தேவனுடைய மகிமை பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் ஃபுல்லா. அவ்வளோ அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அவ்வளோ காரியங்களை அதை செய்கிறது. எவ்ரிதிங் he has stored in you. அந்த அளவுக்கு உங்க கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி உன்னை ஸ்பெஷலா தேவன் வைத்திருக்கிறார். நீங்க நினைச்சு பார்த்திருக்கிறீங்க, ஐ எம் a God child. இந்த பூமியில கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார். ஐ எம் a sacred person, separated from world, sin, darkness. பாவத்தை ஜெயிச்சு ஜெயமாய் வாழ்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி எனக்குள்ள இருக்கிறது. நீங்க யோசித்து இருக்கிறீங்களா? your mind is designed for victories after victories. you are a special person. யோசித்து இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை அந்த விசேஷத்தை கிருபைகளை கண்டுகொள்ள உதவி செய்வார். நாம் செபிக்கலாம். பரிசுத்தமான தேவனே, இஸ்ரவேலின் பரிசுத்தரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை ரட்சிக்கிறவருமாய் இருக்கிறீரே, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை நிறைவிதமாய் நேசிக்கிறீர், தாங்குகிறீர். இவர்களை வேறு பிரித்து அபிஷேகித்து பரிசுத்தத்தை போர்த்தி உம்முடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில நீர் வைத்திருக்கிறீர். எவ்வளோ விசேஷத்தை இவர்களுக்குள்ள வைத்திருக்கிறீங்களே, அதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா அந்த மகா பெரிய கிருபைகளை இவர்கள் கண்டு கொள்ள உதவி செய்வீராக தகப்பனே. உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து தூக்கி மேலே எடுப்பீராக ராஜா. சோர்ந்து போய் பலவீனப்பட்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, தொடர்ந்து இந்த ஓட்டத்தில் ஓட பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில் உடைய மகா பெரிய கிருபைகளை ஊற்றுவீராக ராஜா. பலப்படுத்தும். உடைய பரிசுத்தமான நாமத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.